நண்பர்களே, இன்றைக்கி என்னுடைய பொழுது ஒரு சோகமான பொழுதாகவே கழிஞ்சுது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி காலையில் கும்பகோணம் நண்பர், அவர் நான் பார்த்ததில்ல. என்னுடைய முகநூல் நட்பு வட்டத்தில் இருக்கார். ஆவூர் கான் சொல்லிட்டு ஒரு பேர், நல்ல சிந்தனையாளர். அவர் ஆங்கிலத்தில் தான் பெரும்பான்மை அவருடைய பதிவுகளை போடுவார். இன்றைய அவர் அந்த ஆரம்பத்தில் நான் காலையில் பார்த்த ஒரு பதிவு என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுது. காலையிலேருந்து அந்த சிந்தனை ஓட்டமாகவே இருந்தேன். அதை நான் என்னுடைய எழுத்துக்களில் வடிக்கிற வரைக்கும் எனக்கு அதில் அந்த பொழுது கழியலன்னு வைங்களேன். இன்றைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் உட்காந்து அதை உள்வாங்கி அந்த கருத்துக்களை நச்சுன்னு சொல்லிட்டு 4 லைன் தான் அவர் எழுதியிருந்தார். உள்வாங்கி ஒரு கவிதை மாதிரி, கவிதையாக என்னன்னு தெரியல, கவிதை மாதிரி நான் வடிச்சிருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன், கேளுங்க. ரெண்டாவது, அவர் அப்படி என்ன தான் அந்த முகநூலில் கொடுத்தாருன்னா அது ஆங்கிலத்தில் போட்டிருந்தார் அவர். நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். இமாம் மஹதி அண்ட் ஜீசஸ் டுகெதர் ஃபார் எ ஃபியூச்சர் ஆஃப் லைட், யுனைடெட் டு கைட் ஹியூமனிட்டி. இதுதான் ஷார்ட்டாக போட்டிருந்தது. தோல் மேலே தோல் போட்டு முதுகு காட்டிட்டு நின்ன 2 உருவங்களை போட்டு அந்த ஒரு படத்தை போட்டிருந்தார். எதிர்க்க ஒரு அடிவானத்திலேருந்து வெளிச்சம் உதயம் அப்படியே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அது இது படிச்சிட்ட பிறகு, பார்த்த பிறகு எனக்கு இதை அப்படியே இதனுடைய இதை கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகி போச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு இது அந்த வருகைக்கான ஒரு இது அது நான் புரிஞ்சது. இப்போ எனக்கு நான் உள்வாங்கியது இப்போ உங்களுக்கு நான் வாசித்து காட்ட போகிறேன். நான் ஆரம்பத்தில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் பேச்சாளன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எழுதுவேன், நல்லா எழுதுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லோரும். அதே மாதிரி மொழியை லாபகமாக கையாளுறதும் பேச்சில் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ வராது. இருந்தாலும் நான் உண்மையிலே ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த ஃபீலான அந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது இப்படி நான் ஆரம்பித்தேன். அது அந்த வரிகளை: இருள் விலகிவிடும் ஒளி நோக்கி, கலங்கிய கண்களுடன், விலகாத நம்பிக்கையுடன், உலகின் ஆகப்பெரிய அந்த மழலையர் மன்னரை பெருந்திடலில் நிற்கிறேன் நான். இன்னும் கரையவில்லை பாவியவன் மனம், அந்த கல்நெஞ்சன் யூதனுக்கு இன்னும் கரையவில்லை பாவியவன் மனம். கொடிய ஆயுதங்களுடன், அடங்காத இனப்பித்துடன், அதோ காது பிளக்கும் குண்டுகள் வீசி இன்னும் பல ஆயிரம் மழலையர் மன்னரைக்குள் அனுப்ப எந்திரங்களின் விசையை அழுத்தி கொண்டிருக்கிறான் பித்தம் தலைக்கேறிய அந்த யூதன். உலகில் ஒதுங்க இடமின்றி நாடோடியாய் அலைந்தவனுக்கு நிலம் தந்து, வாழ வழி தந்து, உயிர் தந்து, நம்பிக்கையூட்டி வாழ வைத்தது ஒரு குற்றமா? நன்றி மறந்தவன் என்று தனது வீடு என்கின்றான், தனது நாடென்கிறான். விரட்டி விரட்டி வேட்டையாடுகின்றான் அழகிய பாலஸ்தீன மக்களை. வண்ண மலர்களாய் இசைப்பாடும் மலர் தோட்டத்து மழலையரை உறுதி நிலத்தில் வீசியிருக்கிறான். முழு உலகும் கைகட்டி வாய்பொத்தி வேடிக்கை பார்க்க தனது கொடுமையை அரங்கேற்றி கொண்டிருக்கிறான் நன்றி கொன்ற யூதன். இத்தனைக்கும் மத்தியில் தளராத நம்பிக்கையில் உலகின் ஆகப்பெரிய அந்த மழலையர் மன்னரை திடலில் எதிர்பார்த்து நிற்கிறேன் பெரும் நம்பிக்கையுடன் நான். சிமிட்டாத கண்களுடன் விண்ணை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஒரு மீட்பருக்காக. அந்த மேய்ப்பரின் வருகையை பேராவலுடன் எதிர்நோக்கி கண்கள் பூக்க காத்திருக்கிறேன். பூக்களுடன் சிரித்து பேசி கொண்டிருந்த குறும்புக்காரி சாரா அரஃபாத் இஸ்ரேலிய கொடுங்கோலனின் குண்டுக்கு இரையாகி அதோ அங்கேதான் புதையுண்டு உறங்குகிறார். வண்ணத்து பூச்சிகளுடன் கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்த ரஹீமா சாதி சனத் பிலால் உடல் சிதைந்து இதே மன்னரில்தான் உறங்குகிறார். இப்படியாக பேரழகி குட்டியம்மா ஃபாத்திமா, மரியா, ஹாலா, முகமது இஹாப், ஹம்தா, இப்ராஹிம், ஜெயினத்தீன் என்று ஆயிரம் இன்னும் ஆயிரம் பிஞ்சு நெஞ்சங்கள் புதையுண்டு கிடப்பதும் இங்குதான். உலகின் ஆக பெரும் மழலையர் மன்னரையில் நீதி எதிர்நோக்கி உறங்குவதும் இங்குதான். நிச்சயம் அவர் வருவார்.
மண்ணிலிருந்து உயர்த்தியது போலவே விண்ணிலிருந்து அந்த மீட்பர் இறங்கி வருவார். அனல் பொங்கும் விழிகளுடன், பெரும் கனல் கொப்பரிக்கும் மூச்சுடன், நோவாவின் கனத்த குரலோடு, ஒரு கையில் மூசாவின் தடியோடு, மறு கையில் நபிகளாரின் வாளோடு, அபலை மழலேரின் அழுக்குரலை நிறுத்த, நீதியை நிலைநாட்ட விண்ணிலிருந்து இறங்கி வருவார் எனதருமை ஈசா நபி. நம்பிக்கையுடன் நிற்கிறேன், தளராத நம்பிக்கையுடன் நிற்கிறேன். உலகின் ஆக பெரும் மழலேறு மண்ணரித்திடலில் கலங்கிய கண்களுடன் நான். நன்றி தோழர்களே.